தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. 8,82,806 பள்ளி மாணவர்களும் 25,801 தனித் தேர்வர்களும் 395 சிறைவாசிகளும் தேர்வெழுதிய நிலையில் தேர்வு முடிவுகளை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிடவுள்ளார். அரசின் இணையதளங்களில் மாணவர்கள் பதிவெண், பிறந்த தேதியை உள்ளீடு செய்து முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் அளித்த செல்போன் எண்ணிற்கும் குறுஞ்செய்தியாக முடிவுகள் அனுப்பப்படும். வாட்ஸ்அப் மூலமாகவும் முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் குறித்த ஐயங்களுக்கு 14417 என்ற உதவி மைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மருந்து விநியோகத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இன்று மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றனர். ஆன்லைனில் அதிக அளவில் தள்ளுபடி விலையில் மருந்து கடை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று மருந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மருந்தக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கு தமிழ்நாட்டில் 35,000 மருந்து கடைகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் அசோக் தெரிவித்துள்ளார். மருந்து கடைகள் அடைக்கப்படும் நிலையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நீட் தொடர்பாகவும் தாவேகாவின் நிலைப்பாட்டை தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஃபார்மசி அசோசியேஷன்ஸ் அவங்களோடையும் நாங்கள் பேசி அவங்க தரப்புல இருந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு 2 பேரை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் கேட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைன்னா எங்கள் பொதுமக்கள் அவங்களோட நம்பர்ஸ்க்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸையும் தொடர்பு கொண்டு பேசினா நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது மாநில உரிமைக்கு எதிரான இதாக இருக்கு. ஆனால் நீட் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய முடிவா இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 40,000 மருந்து கடைகளில் மருத்துவமனைகளோடு இணைக்கப்பட்டுள்ள கடைகள் மற்றும் அப்போலோ, மெட்பிளஸ் உள்ளிட்ட சுமார் 5,000 கடைகள் திறந்திருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்த நிலையில் முதலமைச்சராக விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பொறுப்பு ஆளுநரான RV அர்லேக்கர் கேரளாவுக்கு திரும்பினார். மேலும் கடந்த சனிக்கிழமை சென்னை வந்த நிலையில் அவரை முதலமைச்சரின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த சூழலில் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யும் பணியில் தாவேகா ஈடுபட்டுள்ளது. இன்று காலை சென்னை வரும் ஆளுநர் அர்லேக்கரை முதலமைச்சர் விஜய் மற்றும் அதிகாரிகள் சந்தித்து பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போது அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் யார் யார் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள், காங்கிரஸைச் சேர்ந்த எத்தனை பேருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காரிஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் 40% அதிகமானோர் வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நிலையில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து தனது ஆய்வின் பொழுது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உர தேவையில் 39,000 மெட்ரிக் டன் யூரியா, 28,607 மெட்ரிக் டன் DAP மற்றும் 24,235 மெட்ரிக் டன் பொட்டாஸ் ஆகிய உரங்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் மாநிலம் முழுவதும் நெல், உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, எள், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் யூரியா மற்றும் DAP உரங்களின் தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தருணத்தில் உரப்பற்றாக்குறை ஏற்பட்டால் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் கவலை தெரிவித்துள்ளார். எனவே நடப்பு காரிஃப் பருவத்தில் பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக 3,83,000 மெட்ரிக் டன் யூரியா, 1,05,000 மெட்ரிக் டன் DAP மற்றும் 83 லட்சம் மெட்ரிக் டன் பொட்டாஸ் ஆகிய உரங்கள் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சிந்திக்க வேண்டிய நேரம் இது என திமுக எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி திமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டணிகளை பற்றி நாம்
சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். தோல்வி குறித்து ஆராய்வதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ள குழுவிடம் உண்மை நிலவரங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அப்போதுதான் தலைமை சரியான முடிவெடுத்து கட்டமைப்பை மாற்ற முடியும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். அதிமுகவிடம் ஆதரவு கோரினால் தாவேகாவுக்கு அளித்த ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா அரசுக்கு அளித்த ஆதரவு குறித்து விளக்கம் அளித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். பல்லாவரத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சுனாமி அலை வீசவில்லை என்றார். விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்துணை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே வேளையில இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160-170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். தாவேகா கொள்கையும் பாமக கொள்கையும் ஏறத்தாழ ஒன்றுதான் என்றும் மக்கள் நலன் மட்டுமே பாமக நோக்கம் என்பதால் தாவேகா செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் அன்புமணி தெரிவித்தார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை ஆரியபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்தது. ஆனால் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்தது. இந்த தீர்ப்பை தற்போது ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் தொடர்புடைய பொன்னுசாமி மற்றும் மேரி புஷ்பத்தை தவிர அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 2 பேரின் வயதை கருத்தில் கொண்டு தண்டனையை குறைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு மனு அளிக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மனு மீது ஆளுநர் முடிவெடுக்கும் வரை இருவருக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் மேற்காசிய பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒத்துழைக்குமாறு நாட்டிக் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி நார்வேயில் நடைபெற்ற நார்டிக் அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நார்வே, ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா உக்ரைன் போர், மேற்காசியாவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் ஆகியவற்றை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர நாட்டிக் நாடுகளின் தலைவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தின் இறுதி நாடாக இட்டலிக்கு பிரதமர் மோடி சென்றார். அப்போது இட்டலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். இட்டலி தலைநகர் ரோம் சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்திய வம்சாவளியினரின் கலை நிகழ்வுகளை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். தொடர்ந்து இட்டலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி உள்ளிட்டோரை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். நாட்டில் பெரும் பொருளாதார புயல் வீசப்போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒட்டுமொத்த பாதிப்பையும் சாதாரண மக்களே சுமக்க வேண்டியிருக்கும் என்றார். मोदी जी ने जो इकोनॉमी पर का स्ट्रक्चर जो बदला है, अब आर्थिक तूफान आ रहा है और दुख की बात है कि नुकसान आम जनता को. நாட்டு மக்களை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என கூறிய பிரதமர் மோடியே தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார்.
IPL தொடரில் வைபவ் சூரியவன்சியின் அதிரடி ஆட்டத்தால் லக்னோ அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங்கை தொடங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான மிச்சல் மார்ஷும் ஜோஸ் இங்கிலீஷும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மார்ஷ் 96 ரன்களும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்களும் குவித்த நிலையில் பின்னர் வந்த கேப்டன் ரிஷப் பந்த் 35 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 20 ஓவர்களில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 221 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான வைபவ் சூரியவன்சியும் கேப்டன் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் பவுண்டரிகளை விளாசினர். இதில் ஜெய்ஸ்வால் 23 பந்துகளில் 48 ரன்களை குவித்தும் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன்களை குவித்தும் பெவிலியன் திரும்பினர். மேலும் துருவ் ஜுரேல் 53 ரன்களை விளாசினார். 19.1 ஓவர்களில் இலக்கை எட்டிய ராஜஸ்தான் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்த அந்த அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. இந்த போட்டியின் மூலம் IPL போட்டிகளில் பவர் பிளேயில் 426 ரன்கள் எடுத்து 2வது அதிகபட்ச ஸ்கோர் என்ற சாதனையை சூரியவன்சி படைத்துள்ளார். IPLலில் குறைந்த வயதில் 500 ரன்களை எடுத்தவர் என்ற சாதனையும் குறைந்த பந்துகளில் 500 ரன்களை எடுத்தவர் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். IPL தொடரில் CSK அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்புக்கான கதவுகள் கிட்டத்தட்ட அடைக்கப்பட்ட போதும் சில ஜன்னல்கள் இன்னும் திறந்தே இருக்கின்றன. நடப்பு தொடரில் ருத்துராஜ் தலைமையிலான CSK அணி பெரிதாக சோபிக்காத நிலையில் பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே இழந்துவிட்டது. எனினும் பிற அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்து CSK பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கவே செய்கின்றன. நடப்பு தொடரில் 13 ஆட்டங்களில் 6 வெற்றிகளுடன் 12 புள்ளிகளை பெற்றுள்ள CSK தற்போது 6வது இடத்தில் உள்ளது. குஜராத்துக்கு எதிராக இன்னும் ஒரு போட்டி கைவசம் உள்ள நிலையில் அதில் அதிக நெட் ரன் ரேட்டுடன் பிரம்மாண்ட வெற்றியை CSK கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அதேபோல பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ள ராஜஸ்தான் அணி மும்பைக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ள போட்டியில் மிக மோசமான தோல்வியை தழுவ வேண்டும். அது மட்டுமின்றி 5ஆம் இடத்தில் உள்ள பஞ்சாப் அணி மே 23ஆம் தேதி நடைபெற உள்ள தனது கடைசி ஆட்டத்தில் குஜராத்திடம் கட்டாயம் தோற்றே ஆக வேண்டும். இன்றைய போட்டி உட்பட 2 போட்டிகளை கைவசம் வைத்துள்ள KKR அணி ஏதேனும் ஒரு போட்டியில் நிச்சயம் தோற்றே ஆக வேண்டும். இவையெல்லாம் சாத்தியமானால் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல முடியும். கட்சி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என போட்டி அணியினர் போர்க்குடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக தலைமையில் ஒப்புதல் இல்லாமலேயே CV சண்முகம் தரப்பில் 25 MLAக்கள் ஆதரவளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், CV சண்முகம் உள்ளிட்டோரின் பதவிகள் பறிக்கப்பட்டன. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய SP வேலுமணி தலைமையிலான அணியினர் கட்சி பொதுக்குழுவை கூட்டுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவில் சுமார் 2400 பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் கட்சி விதிகளின்படி 5இல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெறும் நடவடிக்கையில் SP வேலுமணி தரப்பு தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் சென்னையில் உள்ள இல்லத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்திருந்தார். திடீரென கூட்டம் நடைபெறும் இடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் EPS முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள 82 மாவட்ட செயலாளர்களில் சுமார் 65 பேர் பங்கேற்றனர். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் SP வேலுமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி குறைகளை களைந்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படும்படியும் EPS அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது குறித்து எதுவும் பேசப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையான காலகட்டத்திலே துணை நின்றவங்களுக்கும் தேர்தலில் வேலை பார்த்தவங்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க.
கட்சியை மீண்டும் நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும். நம்ம நேற்று ஒரு நல்ல அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க பொதுச் செயலாளர். உள்கட்சி பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம்னு அதையும் சொல்லி இருக்கிறாங்க. சிறப்பு பொதுக்குழு கூட்டணும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாதகம் இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. கட்சி விதிகளுக்கு உட்பட்டே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு கூட்டமும், ஆண்டுக்கு ஒரு முறை, குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் கூட்டப்பட வேண்டும் என்பது சட்ட விதிகள் சொல்லியிருக்கிற ஒன்று. அதுபடி அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் முழு ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வழங்குவதாக உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது பதவிக்கு ஆபத்து வரும் என்பதால் தான் பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதாக விமர்சித்தார். பொதுக்குழுவை கூட்டுங்கள், நாங்கள் வருகிறோம், எங்கள் கருத்தை சொல்லுகிறோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாற்று கருத்தா இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுடைய மாற்று கருத்தையும் சொல்கிறோம். எது நியாயமோ பொதுக்குழுவிலே பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வைத்திருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டது சட்டப்படி செல்லாது என்றும் CV சண்முகம் தெரிவித்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்க உள்ள நிலையில் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளன. பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணத்தை பூங்கா நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. அதன்படி பெரியவர்களுக்கு 50 ரூபாயாக இருந்த கட்டணம் 80 ரூபாயாகவும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயாக இருந்த கட்டணம் 50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல கேமராவிற்கு 100 ரூபாயும், வீடியோ கேமராவிற்கு 250 ரூபாயும் கட்டணமாக பூங்கா நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். நேற்று முன்தினம் தொடங்கிய உதகை மலர் கண்காட்சியில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி, திருவாரூர் ஆழித்தேர், மகாபலிபுரம் கோவில், திருவள்ளுவர் சிலை என 20ற்கும் மேற்பட்ட மலர் வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை 2 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு கருதி மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடை திறப்பு நேரங்களில் மாற்றம் செய்து கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வைகாசி விசாகமான மே 30ஆம் தேதி இரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபார்த்தனையும், அதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள கல்யாணி யானை புதிதாக அமைக்கப்பட்ட சவரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. கோடை வெப்பத்தில் இருந்து கல்யாணி யானையை பாதுகாக்க கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சவரில் வரும் குளிர்ந்த நீர் சாரலில் கல்யாணி யானை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் குளித்து வெப்பத்தை தணித்துக் கொள்கிறது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடையநாயகி அம்மன் கோவில் செவ்வாய்க்கிழமை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர். தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோட திட்டத்தில் மனநல ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் நட்புடன் உங்களோட திட்டம் மூலம் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மனநல ஆலோசனை பெற விரும்புவோர் 14416 அல்லது 104 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ரேவாரி மாவட்டத்தில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். இந்த தீ விபத்தால் வானுயரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் சூர்யா தனது குடும்பத்துடன் திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கருப்பு திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் நடிகர் சூர்யா தனது மனைவி ஜோதிகா குழந்தைகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவர்களுடன் அங்கிருந்த பக்தர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது அங்கு பணியில் இருந்த டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 16 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கரூரை அடுத்த வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தது தமிழ்நாடு மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் மற்றும் ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. பின்னர் கரூர் துயர வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட சிறப்பு கண்காணிப்பு குழு விசாரித்து வருகிறது. கரூர் துயரம் தொடர்பாக அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், தவேகாவினர் மற்றும் பொதுமக்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அண்மையில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவேகா ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். இந்நிலையில் கரூர் துயரத்தின் போது அங்கு பணியில் இருந்த டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர்கள் ஆகிய 16 பேரை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கரூர் டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு டிஎஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார். கரூர் புறநகர் டிஎஸ்பி அப்துல் கபூர் தருமபுரி மாவட்டத்திற்கும், குடித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் கடலூர் மாவட்டத்தில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு டிஎஸ்பியாகவும் மாற்றப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்ட சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், தென்னிலை காவல் ஆய்வாளர் திலக், சின்ன தாராபுரம் காவல் ஆய்வாளர் ராஜேந்திர பிரசாத், நங்கவரம் காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் ஆகியோர் வடக்கு மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல வெங்கமேடு காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் சீனிபாபு, கரூர் டவுன் காவல் ஆய்வாளர் அருள் பிரகாஷ், பாராமதி காவல் ஆய்வாளர் நெப்போலியன், வேலாயுதம் பாளையம் காவல் ஆய்வாளர் கோபி ஆகியோர் தெற்கு மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தோகைமலை தாலுகா காவல் ஆய்வாளர் ஜெயராமன் ஆவடி மாநகர காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
இது தவிர லால்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜனை தெற்கு மண்டலத்திற்கும், வேலாயுதம்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலர் கதிர்வேல், அரவக்குறிச்சி காவல் நிலைய தலைமை காவலர் சர்க்கரை பாலா ஆகியோர் வடக்கு மண்டலத்திற்கும் பணியிட மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. வடக்குறும்பூர், களமருதூர், குன்னத்தூர், எறையூர், ஆசனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை விழாவை முன்னிட்டு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பழக்கண்காட்சி நடைபெற உள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தற்போது நடக்கிறது. இதனையடுத்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி நடைபெற உள்ளது. காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பயிர்கள் கண்காட்சி மே 22 முதல் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் திடீரென நிலவிய அடர்ந்த பனிமூட்டம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. காலை முதலே மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகலில் மலைப்பகுதி முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்ததால் குளுமையான சூழல் உருவானது. இந்நிலையில் பிரையன் பூங்காவில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்திற்கு நடுவே வண்ணமயமான மலர்களை கண்டு ரசித்தனர். அதேபோல நட்சத்திர ஏரியிலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகமடைந்தனர். வைகாசி செவ்வாய்க்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளம், சிவவாத்தியங்கள் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட மாயார் சாலையில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து சென்ற காட்சி சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்தியது. அண்மையில் பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பசுமையாக காட்சியளிப்பதால் யானை, மான், கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் திங்கட்கிழமையன்று வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த புலி மெதுவாக சாலையை கடந்து சென்றதை சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் பார்த்தனர். கோவையில் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்ற இளைஞர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். சரவணம்பட்டியிலிருந்து கோவில்பாளையம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாமல் ஆட்டம் போட்டபடியும் சாகசம் செய்தபடியும் சென்ற காட்சிகள் இணையத்தில் வெளியாகின. இதனையடுத்து வாகன எண்களை வைத்து அவர்களை பிடித்த காவலர்கள் அவர்களுக்கு 19,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருச்சி விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து வந்த பயணிகளிடம் 5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசியாவிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சில பயணிகள் தங்கத்தை மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. சுமார் 30 பயணிகளிடமிருந்து மொத்தம் 5 கிலோ எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அத்தனூர், 3 மூலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்போது சூரியகாந்தி சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். 90 முதல் 100 நாட்களில் வளரக்கூடிய சூரியகாந்திக்கு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானதாக உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சூரியகாந்தி விதை 1 டன் 60,000 ரூபாய் வரையில் விற்பனையாகும் நிலையில் சென்னை, மதுரை, விருதுநகரில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்கின்றன.